அதான் நண்பா, நம்ம என்னோட இன்குபேட்டரில் முட்டை வச்சு 28 நாள் ஆகுது. நம்மளுக்கு எல்லா முட்டையும் மூக்குது ஆரம்பிச்சிருக்கோம். அது எத்தனை முட்டை மூக்குதுன்னு பார்ப்போம். பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எல்லா முட்டையும் மூக்குது ஆரம்பிச்சிட்டு இங்கே பாருங்க மூக்குது இருக்குது. ஆனால் இப்போ தான் நம்ம ஒரு வேலையை பண்ண இருக்குது இன்குபேட்டரில். அது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் எல்லா முட்டையும் வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து துணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சேனல் சாக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் புளிய மாதிரி புளிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சாக்கில் ஈரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுட்ட சுட்ட வடிதமாக இருக்கக்கூடாது. ஆனால் நல்லா ஈரமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் முட்டைலாம் சீக்கிரமாக பிரிக்கும். சாக்கை புளிஞ்சதுக்கப்புறம் இன்குபேட்டர் இந்த மாதிரி விரிச்சிருங்க. இப்படி விரிச்சதுக்கப்புறம் அது மேலே முட்டை வைக்கணும். ஃபஸ்ட்டு மண்ணுக்கு மேலே சாக்குக்கு மேலே முட்டை இந்த மாதிரி தான் வைக்கணும். இந்த மாதிரி வச்சா தான் நம்மளுக்கு எல்லா முட்டையும் எல்லாம் சீக்கிரமாக ஏச் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு பவுலில் மட்டும் தண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணி ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டால் தான் நல்லா இன்னும் கொஞ்சம் முட்டை வச்சுலாம் சீக்கிரமாக எல்லா முட்டையெல்லாம் பொரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு 2 இதுலையும் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பவுலையும் தண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு வலை மாதிரி எடுத்து அந்த 2 தண்ணியும் மூடி வச்சிடணும். எதுக்கு மூடி வைக்கோம்னா வாத்து குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் உள்ளே விழுந்துடக்கூடாது தான் மூடி வைக்கும். அவ்வளோதான் நண்பா, இன்குபேட்டர் க்ளோஸ் பண்ணுறோம். இன்னும் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா குஞ்சும் பொரிக்க ஆரம்பிச்சிடும். நான் பொரிச்ச வீடியோ எடுத்து போடுறேன். அதையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.